Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 24 என்விரான்மெண்டல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். நேச்சர் ஹஸ் அ பவர் டு ரெஃப்ரெஷ் அண்ட் ரினியூ. ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்காங்க. நேச்சருக்கு வந்துட்டு அதுக்கே ஒரு பவர் இருக்குது. அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் அதை திருப்பி புதுப்பிச்சுக்கிறதுக்கும். ரினியூ அப்படின்னா புதுப்பிச்சுக்கிறது. எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா ஓசோன் லேயரில் வந்துட்டு ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டைனா என்னென்னா லைக் இப்போது அதோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அதோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன்லாம் வந்துச்சுல, ஸோ அப்போ என்ன பண்ணுச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய ஓடலை, அதுக்கப்புறமேட்டு நிறையா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஓடலைல்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஓசோன் லேயர் அதையே புதுப்பிச்சிச்சு. லைக் அதோட அடர்த்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? elements of nature continuously undergo changes and transformation. elements of nature அப்படின்னா என்னென்னா ஐம்பூதங்கள். ஓகேவா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதெல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. environmental protection provides holistic knowledge about the natural process, effects of human intervention and solution to overcome environmental problems. நான் ஏன் இந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு நேச்சுரலோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஹியூமன் அதை போய் எப்படி வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஓகேவா? மூக்க நுழைக்கிறாங்க. இன்டர்வென்ஷன்னா லைக் இது பண்ணுறது. ஓகே, லைக் இன்டர்ஃபியர் ஆகிறது. அண்டு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே படிக்க போகிறோம் இந்த லெசனில். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சச் அஸ் பொல்யூஷன், குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், ஆசிட் ரெயின், டீஃபாரஸ்டேஷன், லேண்ட்ஸ்லைட், ட்ராட், டீசர்டிஃபிகேஷன் ஹாவ் கெயின்ட் மேஜர் ஃபோக்கஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ பேசிக்காக நமக்கு தெரியும் பொல்யூஷன்னா மாசுபடுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங்னா உலகமே வந்துட்டு சூடாகிட்டு இருக்கிறது. ஓசோன் லேயர் டெப்ரீஷன்னா நம்ம காக்கக்கூடிய ஒரு படலமாக இருக்கிறது தான் ஓசோன் லேயர் அப்படிங்கிறது. அது வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்குது. ஆசிட் ரெயின் அப்படின்னா ரெயின் வருது இல்லையா, அது வந்துட்டு ஆசிட் தன்மையோடு வருது. ஓகே, அந்த ஆசிட் ரெயின் நிலத்தில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நிலத்தில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ்லாம் செத்து போயிடும். ஸோ நிறையா விதமான நம்மளோட ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்டேஷன் அப்படின்னாலே நிறையா ஃபாரஸ்ட்டை உருவாக்குறது, மரத்தை நடுறது. ஆனால் டீஃபாரஸ்டேஷன்னா மரத்தை வெட்டுறது. லேண்ட்ஸ்லைட் அப்படின்றது இப்போ நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹில் அதாவது ஹில்லு, மவுண்டெயின் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. அந்த மரத்தை வெட்டுறதுனால பேசிக்காக அந்த ரூட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லேண்டை வந்து கெட்டியமாக பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அந்த மரத்தை வெட்டிட்டிங்கன்னா அந்த மண்ணெலாம் லூஸ் ஆயிரும்ல. ஸோ ஆப்வியஸ்லி அது என்ன பண்ணும், ஏதோ ஒரு மழையோ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கிராக் வரும்போது அது என்ன ஆகிடும், விழுந்துடும். ஸோ இதுக்கும் ஹியூமன் இன்டர்ஃபியர் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராட், பஞ்சம். ஓகே, டீசர்டிஃபிகேஷன் அப்படின்னா டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா எல்லாமே டெசர்ட்டாக மாறுறது. இது எல்லாமே வேர்ல்டு வைடில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்குது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள்டு ஓவர் அகெயின் ஆன் எர்த் ஃபார் கண்டினியூட் அவைலபிலிட்டி. நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? ரீசைக்கிள்னால் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது, அது கண்டினியூவாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. At the same time, it also reminds it of our responsibility to reduce and restrain our activities that will affect the natural process. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட கடமை என்ன அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு அண்ட் ரீஸ்ட்ரெயின் அவர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா லைக் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நேச்சரில் வந்துட்டு நேச்சுரல் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுதோ அது எல்லாத்துக்குமே நம்ம தடை போடணும். ரெடியூஸ்னால் கம்மி பண்ணணும், ரிஸ்ட்ரெயின்னா தடை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லிவிங் ஆர்கனிசம் அட்ஜஸ்ட் தெம்செல்ஃப் அக்கார்டிங் டு தேர் ஹேபிட்டட் அண்ட் சேஞ்சஸ் இன் த ஈகோசிஸ்டம். பேசிக்காக லிவிங் ஆர்கனிசம் என்ன பண்ணுன்னா அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், குளிர்காலம்னா ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரெஸ் போட்டுப்போம். அதே மாதிரி வெயில் காலம்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணுறதோ அல்லது வந்துட்டு லைட்டான ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அனிமல்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். All living organisms develop certain morphological, anatomical, physiological and reproductive adaptation which help them to survive better and withstand environmental condition. எல்லா லிவிங் ஆர்கானிசமே, நம்ம மட்டும் கிடையாது, எல்லா லிவிங் ஆர்கானிசமே ஒரு சில மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னா என்னென்னா
பார்க்குறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பார்க்குறதுக்கு சில சேஞ்சஸ் பண்ணிக்கும். அனட்டமிக்கல்னால் அதோட உடம்புலையே சில சேஞ்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஜிராஃபிக்லாம் முன்னாடி சின்ன கழுத்தாக தான் இருந்துச்சு. இங்கே கீழே இருக்க கிராஸ் எல்லாம் லைக் இதுவானனால அது வந்து எட்டி எட்டி தான் அதோட கழுத்து வந்து நீளமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தியரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அனட்டமிக்கல்னால் அதோட உள்ளேயே. ஓகேவா? ஃபிசியாலஜிக்கல்னால் அதோட ஃபங்க்ஷன்ஸில். ஓகே, அது எந்த மாதிரி வேலை செய்யும் அதிலலாம் சில சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் ரீப்ரொடக்டிவ் அடாப்டேஷன் அப்படின்னா அது இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கும், அடாப்ட் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சரி பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது வந்து பெட்டராக சர்வை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனையும் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு கொரோனா வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு டெவலப் ஆகுது. நம்ம வந்துட்டு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன பண்ணுன்னா அதை வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது வந்துட்டு சில சேஞ்சஸ் அதுக்குள்ளே ஏற்படுத்தும். அதை அடாப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டைம் அந்த ஊசி போடும்போது அது வந்துட்டு சாகிற மாதிரி சாகும். அது அடுத்த ஜென்ரேஷன் வர ஜென்ரேஷன் அதை விட வீரியமாக இருக்கும். லைக் அந்த ஊசிக்கும் அது வந்துட்டு கேட்காத மாதிரி. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அது ஒரு வைரஸில் சொல்கிறேன். நம்மளுமே அப்படி தான். நமக்குள்ளேயுமே சில சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நமக்கு இந்த கிளைமேட் கண்டிஷன் சுத்தமாக ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேறு இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெசன் வந்துட்டு ஜியோ கெமிக்கல் சைக்கிள். பயோனா உயிரினத்தில் நடக்கிற, ஜியோனா இந்த உலகத்தில், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணி வர சைக்கிள். அடாப்டேஷன் பை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எப்படிலாம் தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் எப்படிலாம் நம்ம வாட்டரை வந்துட்டு பாதுகாக்கலாம், அப்புறம் எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஜியோ கெமிக்கல் சைக்கிள். பயோனா லைஃப், ஜியோனா எர்த்து. பயோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப் த எர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். பயோஸ்பியர்னால் என்னது, பார்ட், அதாவது எர்த்தையே நம்ம பயோஸ்பியர்னு சொல்லிட மாட்டோம். எந்த இடத்துலலாம் உயிரினத்தால் வாழ முடியுதோ அதை மட்டும் தான் நம்ம பயோஸ்பியர்னு சொல்லுவோம். சரிங்களா? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த எர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். ஆல் ரிசோர்ஸஸ் ஆஃப் பயோஸ்பியரை நம்ம வந்துட்டு 2 வகையில் பிரிக்கலாம். பயோட்டிக், ஏபயோட்டிக். பயோட்டிக்னா லிவிங் ஃபேக்டர், ஏபயோட்டிக்னா நான் லிவிங் ஃபேக்டர். ஓகேவா? லிவிங் ஃபேக்டரில் எதெல்லாம் வரும், பிளான்ட்ஸ், அனிமல்ஸு, அதர் லிவிங் ஆர்கனிசம்லாம் வரும். ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னா, இப்போ ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த உயிர் வாழ்கிறதுக்கு, ஓகேவா, நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவையாக இருக்கும். அதில் உயிரினமும் உயிரற்றதுன்னு இருக்குது. உயிரற்றதில் நமக்கு தேவையானது என்னென்ன, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வாட்டர், சாயில், ஏர், சன்லைட், இதெல்லாமே வந்துட்டு which affects the ability of organism to survive and reproduce. இதெல்லாமே என்ன பண்ணும், இந்த இதில் ஒரு விஷயம் சேஞ்ச் ஆனால் கூட நமக்கு சர்வை பண்ணுறது கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ இது வந்துட்டு அந்த ஆர்கானிசத்தோட எபிலிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். அது புரியுது தானே? லைக் நார்மலாக பயோட்டிக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. பயோட்டிக் ஃபேக்டர்னால் நம்மளை சுற்றி இருக்கிற பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதர் லிவிங் ஆர்கனிசம் எல்லாமே நம்ம வாழ்கிறதுக்கு தேவை. அதே மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு நான் லிவிங் ஃபேக்டர்ஸும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நமக்கு கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும் பயோட்டிக்கும் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்க்கு இடையில. அப்போ தான் வந்துட்டு பயோஸ்பியரே ஒரு டைனாமிக் அண்ட் ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்கும். டைனாமிக் அப்படின்னா என்னது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. ஸ்டேபிள்னால் நிலையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. cyclic flow of nutrition between the non-living and living factors of the environment are termed as biogeochemical cycle. அதாவது அந்த cyclic flow of nutrients அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போ பேசிக்காக சாயில் இருக்குது. சாயில் வந்து ஒரு நான் லிவிங் ஃபேக்டர். அதுலேருந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது. அப்போ பிளான்ட்ஸ் வந்து பயோட்டிக் ஃபேக்டர். புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட்ஸை சாப்பிட்றோம். ஸோ அது வந்துட்டு என்னது, இட்ஸ் லைக் பயோட்டிக் ஃபேக்டர் தான். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, நியூட்ரியன்ஸை ஃபஸ்ட்டு சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸில், அதுக்கப்புறம் அனிமல்ஸில், திருப்பி பாக்டீரியாவுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி அந்த சைக்ளிக் ஃப்ளோவை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்லுவோம். அதில் முக்கியமானதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாட்டர் சைக்கிள். சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்போம். வாட்டர் வந்துட்டு எப்படி நமக்கு
கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக நம்ம ரெயின் அப்படின்னு சொன்னால் கூட ரெயின் எப்படி கிடைக்குது அப்படின்றது வரும். ஓஷனில் இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிறதுனால ரெயின் வரும். அகெயின் ரெயின் வாட்டர் வந்து என்ன ஆகும், திருப்பி ஓஷனுக்கு தான் போகும். ஸோ அது வந்துட்டு ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் இஸ் அ கண்டினியூஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த். ஓகேவா, அந்த வாட்டர் வந்துட்டு நகர்ந்துகிட்டே இருக்குது. ஓகே, in this process water moves from one reservoir to another by the process such as evaporation, sublimation, transpiration, condensation, precipitation, surface runoff and infiltration, during which water converts itself to various forms like liquid, solid, vapor. அதாவது ஒரு ரிசர்வாயர்னு என்னென்னா சேர்த்து வச்சுருக்க இடம் அப்படின்னு சொல்கிறது. வாட்டர் வந்து ஒரு ரிசர்வாயர்லேருந்து இன்னொரு ரிசர்வாயருக்கு போகுது. அதாவது இப்போ இவாப்ரேஷன் முதல்ல வந்துட்டு என்னாகும், எனக்கு வந்துட்டு இந்த சாயில் எப்படி சொல்கிறது, இந்த ரிவரில் இருக்க வாட்டர், லேக்கில் இருக்க வாட்டர், சீயில் இருக்க வாட்டர், ஓஷனில் இருக்க வாட்டர்லாம் முதல்ல நீராவியாக போகும். அதை தான் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமேஷன் அப்படின்னா என்னது, உங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக இப்போ பேசிக்காக சப்ளிமேஷனாக என்ன அர்த்தம்னா, இப்போ வந்துட்டு கற்பூரத்தெல்லாம் கொளுத்துறீங்க அப்படின்னா அது சாலிடாக இருக்குது, அது வந்துட்டு லிக்விடாக மாறாமல் உங்களுக்கு டைரெக்டாக கேஷியஸாக மாறிடும். அதே மாதிரி இந்த சவுத்து போல், நார்த்து போல்லலாம் இருக்கிற ஐஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லிக்விடாக மாறாமல் டைரெக்டாகவே கேஸாக மாறிடும். ஓகேவா, சாலிடாக இருக்கும், அந்த ஐஸாக இருக்கும், அது வந்து டைரெக்டாக கேஸாக மாறிடும். அந்த மாதிரி எவாப்ரேட் ஆகுறது, சப்ளிமேஷன் ஆகுறது. டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா இப்போது பிளான்ட்ஸ் இருக்குல்ல, பிளான்ட்ஸ்லேருந்து வாட்டர் வெளியில் வர்றது. ஓகேவா, பிளான்ட்ஸ் கிட்ட போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூலாக இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரூட்லேருந்து ஒரு கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு வெளியில் வரும். ஓகேவா, அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த கேஷியஸாக மேலே போய் நிற்கிதில்ல, அதெல்லாம் திருப்பி லிக்விடாக மாறுறது. ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்னா அதெல்லாம் மழை தண்ணியாக கொட்டுறது. சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னா அப்படியே இப்போ மழை தண்ணி கொட்டினோன்னே என்ன ஆகும், சர்ஃபேஸில் ரன் ஆகும். அதெல்லாம் இன்ஃபில்ட்ரேஷனாக உள்ளுக்குள்ளே போகிறது, கிரவுண்டுக்குள்ளே போகிறது. ஸோ இப்படியே அந்த கிரவுண்டுக்குள்ளே போகிற தண்ணி அப்படியே சீல போய் கலக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்துட்டு சாலிட், லிக்விட், வேப்பர் இந்த மாதிரி தன்னை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இவாப்ரேஷன். இவாப்ரேஷன் இஸ் அ டைப் ஆஃப் வேப்பரைசேஷன், வேப்பராக மாறுறது, வேர் லிக்விட் வந்துட்டு கேஸாக மாறும் பிஃபோர் ரீச்சிங் இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட். அதாவது அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக, அது ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு அப்படியே நீராவியாக போகிறது தான் வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், வாட்டர் பாடிஸ்லேருந்தெல்லாம் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். சப்ளிமேஷன் என்னது, நான் சொன்ன மாதிரி சாலிட்லேருந்து கேஸ்க்கு மாறுறது வித்தவுட் அந்த இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு சாலிடாக இருக்கும், அப்புறம் லிக்விடாக இருக்கும், அப்புறம் கேஸாக மாறும். இந்த இன்டர்மீடியேட்டாக இருக்கிற லிக்விடாக மாறாமல் சாலிட் டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு கேஸாக மாறுறது தான் சப்ளிமேஷன். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐஸ் ஷீட்டு, ஐஸ் கேப்ஸு ஃப்ரம் நார்த் அண்ட் சவுத்து போலலாம். ஐஸ் கேப்னால் அப்படி நிறைய ஐஸாக இருக்கும்ல, மவுண்டெயின்ஸ், அதெல்லாமே வாட்டர் வேப்பராக டைரெக்டாக மாறிடும், லிக்விடாக மாறாமல். ஓகேவா, டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா, பிளான்ட்ஸ் வந்துட்டு வாட்டர் வேப்பரை அட்மாஸ்ஃபியரில் ஸ்டொமேட்டா இந்த லீவ்ஸ், அதாவது லீஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீஃபில் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டொமேட்டா வழியாக என்ன ஆகும்னா வாட்டர் வேப்பர் வந்துட்டு வெளியில் வரும், அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறது. கண்டென்சேஷன் என்னது, சேஞ்சிங் ஆஃப் கேஸ் ஃபேஸ் இன்டு லிக்விட் ஃபேஸ். ஸோ கொஞ்சம் குளிரும் தெரியுமா, மழைக்காலம் அப்படின்னா நல்லா எல்லா தண்ணியும் மேலே கேஸாக போயிடும், கேஸாக போய் அது என்ன ஆகும், நல்லா குளிரும், அதை வந்து அப்படியே லிக்விட் ஃபேஸாக மாறும். அண்ட் இட் இஸ் அ ரிவர்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன். அப்படின்னா வேப்பரைசேஷன் என்னது, லிக்விட் வந்து கேஸாக மாறுறது வேப்பரைசேஷன். இது வந்துட்டு கண்டென்சேஷன்னா ரிவர்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன்னா வேப்பர் வந்துட்டு லிக்விடாக மாறுறது தான் கண்டென்சேஷன். சரியா,
ஹை ஆல்டிடியூடில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ மலை பிரதேசத்துலலாம் வந்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வாட்டர் வேப்பர் வந்து இன்னும் கண்டென்ஸ் ஆகி டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக வரும். இந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே இன்னும் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு க்ளவுட்ஸாவோ ஃபாக் பனி மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கண்டென்சேஷன். ப்ரிசிபிடேஷன் அப்படின்னா என்னது? விண்டோட சேஞ்ச் காரணமாகவோ அல்லது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறது காரணமாகவோ க்ளவுட்ஸ் கம்பைன் டு கெட் பிக்கர் ட்ராப்லெட் ஆகி அண்ட் போர் டவுன் அஸ் ரெயினாக வருது. ரெயின்னா டிசில், ரெயின், ஸ்னோ, ஹெயில் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. டிசில்னால் சும்மா தூறுறது, ரெயின்னா நார்மலாக வருது, ஸ்னோனா பனியாக வருது, ஹேல்னால் அந்த ஆலங்கட்டி மலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, ரொம்ப கட்டியாக வரும், ஐஸ் கட்டி மாதிரி வரும், அதுதான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறது வந்துட்டு க்ளவுட்ஸு, ஃபாகு இதெல்லாமே உங்களுக்கு கண்டென்சேஷனில் வரும். ப்ரிசிபிடேஷன்னா இந்த மாதிரி வரும். ரன் ஆஃப்னா என்னது? வாட்டர் வந்தவுடனே அது வந்துட்டு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் அப்படியே ஓடும். ஸோ இது வந்துட்டு நிறைய சேனல்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸு அதெல்லாம் போய் கடைசியில் சி, ஓஷனில் போய் கலக்கும். அப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த ப்ரிசிபிடேட்டட் வாட்டர் வருதில்ல அதெல்லாமே கொஞ்சம் சாயில்குள்ளேயும் போகும். அதனால் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பெர்கோலேஷன் அப்படின்னா என்னென்னா, ப்ரிசிபிடேட்டட் வாட்டர் அதாவது கொட்டுற வாட்டர் வந்துட்டு சாயில் வழியாக ஃப்ளோ ஆகி அது வந்துட்டு போரஸ் ஆர் ஃப்ராக்சர்டு ராக் வழியாக போகும். பெர்கோலேஷன் என்னென்னா ஊடுருவுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ சில ராக்ஸில் குட்டியாக ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போகிறது அதெல்லாமே. ஓகே, இன்ஃபில்ட்ரேஷனும் பெர்குலேஷனும் வந்துட்டு டூ ரிலேட்டட் ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் டிஸ்கிரைபிங் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ சாயில். இப்போ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா டீப்பாக சாயில்குள்ளே போகிறது. ஓகேவா? அதனால் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது. பெர்குலேஷன்னா உங்களுக்கு சாயில்குள்ளே போகிறது, அதுக்கப்புறம் ஓட்டையாக இருக்கிற அல்லது ஃப்ராக்சர்ட் ராக்குள்ளே போகிறது, அந்த மாதிரி வர்றது. சரி, இந்த அப்படியே சூப்பராக நடந்துகிட்ருக்க இந்த வாட்டர் சைக்கிளில் ஹியூமனோட இம்பேக்ட் என்ன? ஹியூமன் போய் எப்படி வந்துட்டு அதை இது பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் த வாட்டர் சைக்கிள் ஆன் லேண்ட் ஆர் அர்பனைசேஷன். அர்பனைசேஷன்னா எல்லாமே நகரமயமாக்குறது. டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆன் லேண்ட் மேலே, வாட்டர் மேலெலாம் போடும்போது வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிறது கஷ்டம். அப்புறம் வாட்டர் பாடிஸ் எல்லாம் பொல்யூட் பண்ணுறது, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது. இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பிக்சரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் வாட்டர்லேருந்து எவாப்ரேஷன் நடக்குது. ஓகேவா? எவாப்ரேஷன் அது மாதிரி பிளான்ஸ்லேருந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஐஸ் கட்டிலேருந்து சப்ளிமேஷன் நடக்குது. ஓகேவா? அதெல்லாமே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே எவாப்ரேஷன் நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே மேலே போய் கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷனாக ப்ரிசிபிடேஷன், அப்படியே மழை தண்ணி கொட்டுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? அந்த கண்டென்சேஷன் லைக் உங்களுக்கு வந்துட்டு அந்த போன நீராவியெல்லாம் அப்படியே தண்ணியாக மாறுறது, அப்போ டிரான்ஸ்போர்ட் ஆகுறது ஆகிட்டு ஒன்று டெபாசிஷன் அங்கேயே லைக் அந்த ஃபாகு, க்ளவுட்ஸ் அதெல்லாம் சொன்னோம்ல, அங்கேயே அப்படியே படிகிறது. அல்லது மழை தண்ணியாவோ ஸ்னோவாவோ அந்த மாதிரி கொட்டுறது. அதுக்கப்புறம் ஸ்னோ மெல்ட் ஆகி ரன் ஆஃப் வாட்டராக வந்துட்டு அகெயின் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ரிவர் இதுலலாம் வரும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோலையும் இருக்கும். அப்போ கிரவுண்ட் வாட்டர் வழியாக போகும்போது பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு அது டிரான்ஸ்பிரேஷன் வழியாக உங்களுக்கு மேலே போகுது. இது சர்ஃபேஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வாட்டர் சைக்கிள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நைட்ரஜன் சைக்கிள் இதெல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.